அமைச்சர்களே, நான் வருவதற்கு முன் நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, அதாவது அது வந்து நாங்கள் வருவதற்கு முன் நாங்கள் நடமாடிக் கொண்டிருந்தோம் மன்னா. என்ன என்னை விட்டு ஆடினீர்களா? உங்களுக்கு என்ன தைரியம்? சிவனேசா போறா பாட்ட. அமைச்சர்களே, நம் நாட்டில் ஏதேனும் செய்திகள் உள்ளதா? இவன் கேட்டு என்ன பண்ண போறான்? ஒன்றுமில்லை, மக்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். அமைச்சர்களே, தெனாலிராமன் இன்னும் அரசவைக்கு வரவில்லையா? ஆமண்ணா, தற்பாக்கும் வரவில்லை, தகவல் அனுப்பவில்லைங்க மன்னா. என்ன தைரியம் இந்த தெனாலிராமனுக்கு இன்னும் வரவில்லை? காவலாளி, நீ சென்று தெனாலிராமனை அழைத்து வா. இருக்க அமைச்சர்களுக்கே வேலை இல்லாம எட்டியா இருக்காங்க. இவன் வந்து என்ன செய்வான்? தெனாலிராமனின் குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம். அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் மன்னா. என்ன தைரியம் இந்த தெனாலிராமனுக்கு இப்படி சொல்லி அனுப்புவான்? தெனாலிராமன் இப்பவே இங்க வர வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் கத்தியிலிட்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னா மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என் 3 வயது குழந்தை காலை இழுத்து அழுது கொண்டிருக்கு. அது என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் அரசவைக்கு குறித்த நேரத்திற்கு வர முடியவில்லை மன்னா. உன்னால் ஒரு குழந்தை கூட சமாதானப்படுத்த தெரியவில்லையா? உலகிலே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துதான். நீங்க தெனாலிராமா, என்ன ஒரு தைரியம் உனக்கு? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாய். நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்துடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் வாங்கி கொடுத்தேன். அதை பிழிந்து சாருடன் கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி கொடுத்தேன். கோப்பையில் இந்த சாறை தரையில் கொட்டிவிட்டு தரையில் இந்த சாற்றை மீண்டும் கோப்பைக்கு கொண்டு வாருங்கள் என அடம். அது என்னால் எப்படி முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால் தான் எனக்கு தாமதமாய்விட்டது மன்னா. உன்னால் ஒரு குழந்தை சமாதானப்படுத்த தெரியவில்லையா? அரசவை புலவர் சொல்வதற்கு வெட்கமாக உள்ளது தெனாலிராமா. உலகிலே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்ததான். நீங்கள் எப்பொழுதாவது அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்தி உள்ளீர்களா? என்ன ஒரு தைரியம் உனக்கு? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? சரி, நான் குழந்தையாய் மாறி அழுகிறேன் என சிரிக்க வேண்டும். எனக்கே சவாலா? பார்க்கலாம். அருமை அருமை. கண்ணே, உனக்கு என்ன வேணும் சொல்லுடா ராஜா. பழம் தரட்டுமா? பால் கொண்டு வர சொல்லட்டுமா ராஜா?
மன்னா, குழந்தை எவ்வளவு அன்பாக கொஞ்சுறீர்கள். எனக்கு ஒரு பானை வேணும், கொண்டு வாருங்கள். பானை தானே, கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, நீ சென்று ஒரு பானை கொண்டு வா. அப்படியே ஆகட்டும் மன்னா. பானை வைத்து விளையாடுகிறாயா? இல்லை மன்னா, இந்த பானைக்குள் இந்த அமைச்சரை போக சொல்லுங்கள். இந்த பானைக்குள் நான் எப்படி போக முடியும்? என்னால முடியாது, என்னால முடியாது. இல்லை, நீங்கள் போகதான் வேண்டும். அது எப்படி போக முடியும்? பானைக்குள் போக முடியாது. உனக்கு வேற என்ன வேணும்? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நிறுத்துங்கடா நகர பாணிகளா. எனக்கு வேற நான் குழந்தையின் அழுகை எப்படி நிறுத்துவது தெரியாமல் இருக்கேன். நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? நீ பண்டாரமே, குழந்தையின் அழுகை எப்படி நிறுத்துவது தெரியாமல் இருக்கிறேன். நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? அண்ணா, நான் ஒரு கரி ஜோக் சொல்லி குழந்தையை சிரிக்க வைக்கட்டா? எலிக்கு பிடிக்காத படிப்பு எது? அது போய் எலிக்கிட்ட கேளு. அதோ பாருங்க, காகம் பறக்கிறது. காகனா பறக்கதான் செய்யும், லூஸ் அமைச்சர். நான் ஒரு யோசனை சொல்கிறேன். உனக்கு எப்ப பிராண்ட் பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்க? அது ஏன்ட்டு கேட்கிறாங்க. உட்கார்ந்துருக்காங்களே ஹெச்எம், அவங்கள்ட்ட போய் கேளு. முட்டாள் அமைச்சர், நான் உனக்கு நீச்சல் கற்றுமா? தரையில எப்படி நீச்சல் கத்துக்க முடியும் முட்டாள் காவலாளர்? நான் யோசனை போதுமையா உங்கள் அறிவுக்கட்ட ஆலோசனை. உனக்கு வேற என்ன வேணும்? உனக்கு வேற என்ன வேணும்? உனக்கு நான் பாட்டு போடட்டுமா? ஏய் சிவனேச, குலத்தி அழுகை நிறுத்த ஒரு பாட்டு போடுமையா? சிவனேசா, குழந்தையின் அழுகை நிறுத்த தாலாட்டு பாட்டு போட சொன்னா நீ என்னமையா பாட்டு போட்டு வச்சிருக்க? வேற பாட்டு போடுமையா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. இன்னும் ஏன் சத்தமாக அழுகிறாய்? அண்ணா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சரி சரி, கொண்டு வா. செல்போனை பார்த்தது இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகை நிறுத்தி விட்டோம். இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா, நம் நாட்டு மக்கள் அனைவரும் செல்போனால் சீரழிக்கிறார்கள். அதிலிருந்து மிக்க ஏதாவது வழி கூறுங்களே. மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போனை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். 1 மணி நேரமாவது ஆடி பாடி விளையாட வேண்டும். தேவைக்கு மட்டும் செல்போனை பயன்படுத்த வேண்டும். மக்கள் அனைவரும் தெனாலிராமன் சொன்னதை கடைபிடிக்க வேண்டும். இதுவே என் கட்டளை. தாராளப்பட்டு கிளிய வேண்டாமா? கிளம்புங்கள்.